இந்த எஃப்ஐஆர்ல இப்போ போட்ட எஃப்ஐஆர்ல மாலதி பேரும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ப்ளஸ் வேற யார் பேர் இருக்குது அதுல? அந்த நிதிஷ்ங்கிற பையன் ஆங்கர் இருக்காப்லையா, ஒரு ப்ரோக்ராம்ல உட்காந்துருக்காப்லையா ஆங்கரா, அந்த பையன் பேர். அந்த பையனோட அக்கௌண்ட்ல தான் 94,000 வந்திருக்கு. ஸோ அந்த பையனை அக்யூஸ்டா காண்பிக்கப்பட்டிருக்காங்க, மாலதி அவர்களையும் காண்பிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு இது இருக்கா, பிளான் இருக்கா, இல்லை எப்படி? இல்லை, அது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட அவங்களோட டிசிஷன் தானே, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் தானே. தேவையான தான் இவர் அரெஸ்டே தேவையில்லை, பட் கோஆப்ரேட் பண்ண அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் 94,000 வந்திருக்கு. அவங்க கம்ப்ளைண்ட் கிட்ட, எப்பா உனக்கும் நிதிஷ்க்கும் கான்டாக்ட் இருக்கா, நிதிஷ்க்கு நாலேஜ் இருக்கா, எப்படி நிதிஷ் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்க அப்படின்னு அவங்க தரப்புல வாங்கி கான்வர்சேஷன்லாம் உண்மைப்படுதுன்னு தெரிஞ்சு, உண்மையாலே நிதிஷும் கல்பிட்டுன்னு தெரிஞ்சா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை மெட்டீரியல்னு தெரிஞ்சா பண்ண மாதிரி. இப்போதான் தெளிவா சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்களே, தேவையில்லாத அரெஸ்ட் தவிருங்க, மெட்டீரியல் தான் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எவனதோ அது 10 வருஷம் ஒரு அஃபென்ஸா பண்ணாலும் மெட்டீரியல் தான் அரெஸ்ட் பண்ண முடியும் சார். ஒருத்தர் லைஃப் அண்ட் லிபர்ட்டி சார். ஒரு நாள் சிறைக்கு அனுப்புறது கூட சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப அலசி இன்வெஸ்டிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகுதான், அதுக்காக தான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்லாம் கண்டிப்பா கொடுங்க. என்ன கிரவுண்ட்ல நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் ஃபார் அரெஸ்ட் வேற, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வேற. இந்த நபர் எதுக்கு உட்படுத்தணும் அப்படின்றதுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.